தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு மறுபடியும் இந்திய தேசத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:7 சொல்லுகிறது. அதில் 2வது பகுதி சொல்லுகிறது, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. குறிப்பாய் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொரோனா என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. கொரோனா இந்தியாவில் மாத்திரம் 3000க்கும் அதிகமான பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாய் கேரளாவில் மாத்திரம் 1000க்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கேரளா பக்கத்தில் தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கோம். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லையில் தான் நம்ம என்ன செய்தோம், இருக்கும். அங்கே அதிகம் பரவிச்சுன்னா தமிழ்நாட்டிலையும் அதிகம் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடக தேசத்திலே, கர்நாடக மாநிலத்திலே, அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலே, இப்படி பல இடங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான கொரோனா தொற்று வைரஸ். ஒரு செய்தியில பார்த்தோம், கொரோனாவினால் ஒருத்தர் என்ன செய்தாராம், அது பல வியாதி இருந்தது, மரித்து போனார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் சொல்லுகிறது இது வீரியம் குறைவான கொரோனா வைரஸ். ஆனாலும் நீங்கள் வெளியே போகும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக என்ன செஞ்சுக்கோங்க, இருந்துக்கோங்கன்னு அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது கடைசி காலம், நம்ம ஜெபிக்க போகிறோம். இது ஏற்கனவே முதல் அலையிலே பல லட்சம் பேர் முழு உலகத்திலும் அழிக்கப்பட்டார்கள், இல்லாவிட்டால் மரித்து போனார்கள். 2வது மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்தது. 3வது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. தேசத்திலே இது நடக்கும். வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே கொள்ளை நோய் வரும். ஆனால் நாம் ஜெபிக்கிற போது சேதம் இல்லாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் தேசங்களையும் பாதுகாக்க முடியும். யோனாவினுடைய வார்த்தைக்கு யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போ சொன்னார். ஆனா இவர் தர்சீசுக்கு போனார். அழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனா அந்த பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்யல, அழிக்கல. காரணம், மனம் திரும்பினதுனால அழிக்கல. மனம் திரும்பலன்னா நிச்சயம் அந்த பட்டணம் அழிக்கப்பட்டிருக்கும். அதே போலதான் ஆண்டவரிடத்துல நம்ம செபிக்கிற போது நிச்சயம் தேசங்களிலே சேதங்கள் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாப்பா. இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. இதை மனதிலே வைத்து தேசத்திலே ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் தீவிரம் அடையாதபடி, பரவாதபடி. ஏன்னா இனி உள்ள நாட்களில் கொஞ்சம் மழை காலங்கள் வரும், கொஞ்சம் தீவிரமாய் பரவக்கூடிய சூழ்நிலைகள் என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் நம்முடைய தமிழ்நாட்டையும் கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படியா, தீவிரங்கள் குறைக்கப்படும்படியா எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். இல்லை ஒரு விஷயம் கூட நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். தேசத்திலே தீவிரமாய் பரவுகிறதான ஆண்டவரே கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். அது தீவிரமாய் பரவக்கூடாது. எங்களுடைய இந்திய தேசம் முழுமையிலும் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான வைரஸ்கள் பரவி இருக்கிறதாக, அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் வீரியம் குறைவாய் இருக்கிறது என்று சொன்னாலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு சில பயங்கள் இருக்கிறதப்பா. இது மாற ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உண்மையாய் ஆராதிக்கிற தேடுகிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவர் இந்த கொரோனாவினுடைய வைரஸினுடைய வீரியங்கள் குறைக்கப்படுவதாக, தீவிரமாய் பரவக்கூடாது. ஆண்டவரே இன்றைக்கு அநேக மாநிலங்களில் ஆமேன் 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 அரசு ஆமேன் அரசு தீவிரமாய் இதை தடுப்பதற்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே இது பரவாதபடி தடுத்து நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே இது மேலும் மேலும் பரவி விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் அண்டை மாநிலத்திலே தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிற அந்த நிலைமை மாற ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ் ஆனது ஆண்டவரே அழிக்கப்படட்டும். அது பரவக்கூடாது. இது நிமித்தம் தேசங்களிலே சேதங்கள் வரக்கூடாது. தேசங்களிலே ஆண்டவரே ஆமென் ஆமென் பாதிப்புகள் வரக்கூடாது. ஆண்டவரே தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ் தீவிரமாய் பரவக்கூடாது. உயிரிழப்பு வரக்கூடாது. சீக்கிரமாய் பிள்ளைகள் குணமடையணும். இன்றைக்கு யாரெல்லாம் ஆமென் வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு சீக்கிரமாய் குணமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் ரிலீஃபாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆமென். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இனி பரவக்கூடாதப்பா. ஆமென். முதல் அலையிலே பல லட்சம் பேர் மரித்து விட்டாங்கப்பா. ஆமென். ஹாஸ்பிட்டல்ல கூட இடமில்லாத நிலைமை வந்தது ஆண்டவரே. வல்லரசு நாடுகளுக்கு கூட ஆண்டவர் இந்த நோய் நிமித்தம், தீவிரமான வைரஸ் நிமித்தம், இந்த கொள்ளை நோய் நிமித்தம் ஆமென் தவித்தது ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட சேதங்கள் எங்களுடைய இந்திய தேசத்தை பாதிக்க கூடாது, எங்களுடைய தமிழ்நாட்டை பாதிக்க கூடாது, எங்களுடைய அண்டை மாநிலங்களை பாதிக்க கூடாது. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. தேசத்தை கர்த்தர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையின் அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னீங்கப்பா, பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆனாலும் அது தடுத்து நிறுத்தப்பட முடியும். ஆமென். தேசங்களை நாங்கள் ஜெபிக்கிற போது ஆமென் பாதுகாக்கப்பட முடியும். தீவிரமாய் பரவல் இல்லாதபடி, உயிரிழப்பு இல்லாதபடி தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கொரோனாவினால் எந்த தொழில்கள் பாதிக்கப்பட்டிடக் கூடாது. கொரோனாவினால் தேசத்திலே பொருளாதார பிரச்சனை வந்துவிடக் கூடாது. கொரோனா வைரஸ் பரவாதபடி தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென். ஆமென். பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தேசத்தின் ஜனங்களை, விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற வார்த்தையின்படி வாதை வியாதிகளுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை அணுகாதபடிக்கு அப்பா நீங்க வேலி கட்டி பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீ பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திலே கொரோனா வைரஸான தீவிரமாய் பரவாதபடி அது முற்றிலும் அழிக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்து அதற்கு தேவையான நல்ல ட்ரீட்மெண்ட்கள் கிடைக்க ஏசப்பா அற்புதம் செய்து வரக்கூடிய நாட்கள் அந்த எண்ணிக்கை குறைக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் தீவிரமாய் பரவுகிறதான கொள்ளை நோயை நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். அது முற்றிலும் அழிக்கப்படட்டும், அது பரவக்கூடாது. அந்த வைரஸ்கள் அழிக்கப்பட செபிக்கிறோம். ஆனால் நம்முடைய வருகையின் நாட்களில் இவ்விதமாய் நடக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் எங்கள் தேசம் பாதிக்கப்படாதபடிக்கு, எங்களுடைய தேசத்தின் குடிகள் பாதிக்கப்படாதபடிக்கு அப்பா முற்றிலுமாய் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க செபிக்கிறோம். கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்காய், மக்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அவர்கள் முற்றிலும் விடுவிக்கப்படட்டும், சுகம் உண்டாக செபிக்கிறோம். அற்புதம் செய், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.